Hello all, welcome to my channel. இது Bouvi's way of life. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட டே வந்து வேக்சினேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னோடய சன்னுக்கு வேக்சினேஷன் போட்டுட்டு நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் பார்த்திங்கன்னா போத்தீஸ் ஒரு சின்ன ஷாப்பிங் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. என்னோடய இன்லா பிரதர் இன்லா வந்து கனடாவில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சில பொருள்லாம் அனுப்பி வைக்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் ஷாப்பிங் போகிறோம். எங்கள் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ நம்ம போத்தீஸ் வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் ஐட்டம் வாங்க வரல, சாரி ட்ரெஸ்ஸும் வெறும் பெட் ஸ்ப்ரெட்டும் அப்புறம் டோர் மேட் இந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம், கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இங்கே வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குக்வேர் ஷோரூம் போக போகிறோம். $1,100 ரேஞ்சிலே ஒரே மாதிரி தான் இருக்குது. பெட்ஷீட் கலர்ஸ் மட்டும்தான் வேறு. ஸோ பெட்ஷீட் ப்ளஸ் அங்கேயே மேட்லாம் டோர் மேட் இருந்தது, அது ஒரு 3 வாங்கியாச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு நான் ஒரு குக்வேர் ஷாப் சொன்னேன் இல்லையா, ஸோ அங்கே போகிறோம். அது வந்து பெருங்குடியில் இருக்குது. போத்தீஸில் பார்த்தீங்கன்னா $2,000 கிட்ட பில் இருந்ததுன்னா அவங்க ஒரு பாத்திரம் ஒன்று கொடுக்குறாங்க பர் பில். ஸோ நாங்கள் ஒரே பில்லாக வாங்கினதுனால எங்களுக்கு ஒன்று தான் கிடச்சிது. வலிக்குதா? சரி சரி வா. அதுவாப்பா? சரி டாடி பிடிச்சிக்கோ.
ஆ ஸோ நான் வாங்கலாம். ஆ இல்லை தான் நீங்கள் தான் பூரி இது வாங்கி கொடுத்தீங்களே. ஆ நீங்கள் வண்டியில் வச்சுட்டு போகலாம். இரு கார்க்கு தருவாங்க. இரு ஃபஸ்ட்டு திறக்கலாம். ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட்டு 2 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சுங்க. சரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோமேன்ட்டு ட்ரை பண்ணோம். நல்லா தான் இருந்துச்சு. நான் சென்னையிலே 6 இயர்ஸாக இருக்கேன். பட் இதுவரை நான் காந்தி மண்டபம் பார்த்ததே கிடையாது. அதான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிகிட்டே போனோம், நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கணும், அலோவ் பண்ணாங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம். டெம்பிள் மாதிரி இருக்கு, கோவில் மாதிரி கட்டியிருக்காங்க. கோவில் மாதிரி கட்டியிருக்காங்க. சூப்பர்ல. செல்ஃப்லெஸ் லீடர். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரூஷ் குக்வேர்ஸ் போகிறோம். அது எங்கன்னா பெருங்குடியில் இருக்குது. நான் ஆக்சுவலாக இதை யூடியூப்பில் தான் பார்த்தேன். என்னோடய அக்கா வந்து கேஸ்ட் அயர்ன் தோசைக்கல் கேட்டாங்க. ஸோ சரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 1400 சொல்லி வச்சுருந்தாங்க. குவாலிட்டியாக இருக்குமான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் ஆர்டர் பண்ணி இன்கேஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணணுன்னா அதுக்கேற்ற டைம் லிமிட் இருக்கணும். இங்கே வந்து என்னோடய பேரண்ட் இன்லாஸ் பார்த்திங்கன்னா 2 நாள் கிளம்புறாங்க. ஸோ இந்த நேரத்தில் எதுவும் ரிஸ்க் எடுக்க வேண்டான்ட்டு நான் அங்கே இந்த ஷாப் போனோம். பட் சூப்பராக செம குவாலிட்டி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி ஆன்லைனில் தான் நான் கம்மி ப்ரைஸாக இருக்கும்னு நினச்சேன். பட் நேரில் போனால் அவங்க அந்த தோசைக்கல் வந்து 900 சொன்னாங்க நான் ஆன்லைனில் பார்த்தது. ஸோ ப்ளஸ் பேக்கேஜிங்கும் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. துணியில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. சரிங்க, நான் கேட்குறேன். ஃபுல் ரேப்லாம் போட்டு இல்லை எனக்கு வந்து டேரெக்டாக கொரியர் அனுப்பிடுங்கன்னா கூட அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதுக்கு கொடுத்துட்டா போதும், அவங்க கொரியர் பண்ணிவிடுவாங்க. லோக்கல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெண்டுமே டெலிவர் பண்ணுறாங்க அவங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த கல் சட்டி இருக்குது, அம்மிக்கல் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் இதெல்லாம் ஆன்லைனில் பார்த்தது தான். இது நான் நேரில் யாரும் சமைச்சு பார்த்தது கிடையாது. ஸோ இதை பார்த்தது எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் போய் எனக்கு இந்த கல் சட்டி அப்புறம் அம்மிக்கல் வாங்கணுன்னு ஒரு ஐடியா இருக்குது. நான் வாங்கும் போது ஷேர் பண்ணுறேன். இப்போ இவங்க பார்த்திங்கன்னா எனக்கு நான் சொல்லிட்டேன் எது வேணும்னு. அவங்க வந்து ஃபுல்லாக பபுள் ரேப் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை மதுரையில் போகிறாங்க.
இந்த மாதிரி தான் பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஃபுல்லாக பபிள் ரேப் பண்ணி எந்த ஒரு டேமேஜும் ஆகாத அளவுக்கு பேக் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கு நாங்கள் ஆக்சுவலாக இந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரன் போயிட்டோம். எடவாக்கமில் இருக்கிற ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரன் எதுக்கு வந்திருக்கோன்னா சாரீஸ், ட்ரெஸ்ஸஸ் மாமா அக்கா பசங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கலான்ட்டு வந்திருக்கோம். என்ன அக்கேஷன் பார்த்திங்கன்னா கனடாவில் அவங்க ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. இது என்ன சைஸ்? அது 40 சொன்னாங்க. இந்த தாவணி அழகாக இருக்குல்ல, இந்த தாவணி பாருங்க அந்த மாதிரி. ஃபோட்டோ சாரி சார், நான் இல்லை வீடியோ எடுக்கிறேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். மேல இருக்குமா? மேல கஸ்டமர் சர்வீஸ் रहेगा ग्रुप पर आई जाओ. நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஷாப்பிங் போக மாட்டோம். எங்கள் வீட்டில் எல்லாம் கூப்பிடுவாங்க, பட் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் நகர மாட்டோம் வீட்டை விட்டு. இன்கேஸ் ட்ரெஸ்ஸு வேணும்னு நினச்சா கூட நாங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கிறது. வருஷத்தில் ஒரு தடவை நாங்கள் எங்களுக்குன்னு ட்ரெஸ் எடுக்க போகிறது பெரிய விஷயம். இந்த மாதிரி யாருக்காவது எடுத்து கொடுக்கணும் ஹெல்ப் அந்த மாதிரினா நாங்கள் போய் எடுப்போம், அவ்வளோதான். நாங்கள் நல்லா டயர்டாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு காஃபி பிரேக் எடுக்கலான்ட்டு போகிறோம். நான் காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸு, அப்புறம் பால் பாத்திரம், விளக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த தடவை தான் ரொம்ப ஒன் டேயில் எங்கள் ஷாப்பிங் முடியுது. ஏன்னா இது லாஸ்ட் மினிட் பிளான். ஏன்னா நாங்கள் இன்லாஸ் பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஷாப்பிங்கே பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் கன்ஃபார்ம் ஆனதுனால கடகடன்னு பண்ண வேண்டியதாகிடுச்சு. கொஞ்ச நாள் இன்னும் 2 மாதம் போனால் தான் பிளேட்.
எங்கேம்மா இதுதான் நான் எடுத்தேன். எவ்வளோ கீழே போயிருக்காங்க 25. தாய் பாப்பா அது விளையாடுறதுக்குள்ள இரு. விளக்குக்கு அப்புறம் அகல் அதெல்லாம் எடுக்க கூடாது. இப்போ நான் வை அகல் மாதிரி அங்க பாருங்க. இங்க இதெல்லாம் என்ன உள்ள விளக்கு போடுறது போட்டா அந்த மாதிரி இருக்குதா? அந்த மாதிரி எடுக்கிறீங்களா இல்ல மூடி போடுற மாதிரி எடுக்கிறீங்களா? மூடி எங்க இருக்கு? சின்னதா இங்க இருக்கு பாருங்க. கிளாஸ் இதுவா? இல்லைன்னா இங்க இருக்கு. கிளாஸ் வேண்டாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சம இது சின்னதா பாருமா, இவ்வளவு பெருசெல்லாம் வேணாம். அப்போ இது எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியா எடு, சின்னதா அது மாதிரி இந்த பாருங்க. இந்த மாதிரியா? நல்லா குட்டியா இருந்த போது சரி, ஒன்னே ஒன்று வாங்கி கொடு. ஓகே, சாமி அண்டை வச்சுக்கலாம். சரியா? சரி, இது எடுத்துக்கலாமா? எல்லாம் இவ்வளோ விலை போட்டிருக்காங்க. 130 ரூபாய். அதை எடுத்துக்கோ. இதா? அதை எடுத்துக்கோ, இது நல்லா இருக்கு. இது எடுத்துக்கலாம். போலாமா? அவ்வளோதான். அந்த தட்டில் வச்சுருக்கீங்களா? சைஸ் எவ்வளோ? 50 ரூபா. ரெண்டு ஒரே சைஸ். இதே மாதிரி இல்லைம்மா, பெருசு இல்லை. அது பெருசு கீழே கூட்டு போயிடு எல்லாத்தையும். அப்போ தாங்க இது 10 மணி என்ன போதும். போதும். தட்டில் வச்சுக்கேன். அவ்வளோதான், அவ்வளோதான். பே பண்ணிடு எல்லாத்தையும். என்னம்மா? ட்ராலிக்கு சத்திக்கிட்டு இருக்கு. ப்ரௌன் ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் பில்லிங் தான் பண்ண போகிறோம். பில்லிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு போக வேண்டியது தான். இதுவரை நீங்கள் பார்த்ததெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.